Hello friends, welcome back to my channel Christy the Genie. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கருவேப்பிலை பொடி தாங்க பார்க்க போறோம். இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா நம்ம உருவி இதில் எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால முடியெல்லாம் வந்து சீக்கிரமா கொட்டாது, நல்லா வந்து இதாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் வளரும். ஸோ இதை நான் இப்படி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆயில் விட்டுக்கலாம். இதில் இந்த கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இது பாருங்கள், அந்த மாதிரி கிறிஸ்பி ஆயிரும். ஆற விட்டுருங்க, அப்போ ரொம்ப நல்லா கிறிஸ்பி ஆயிடும் இலை. இப்போ இந்த பேனை ஹீட் ஆக்கிட்டு லைட்டாக ஆயில் போட்டுருங்க. ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுத்தம் பருப்பு, இது பாருங்க வெள்ளை எள்ளு, இது வந்து ஒரு 1/4 கப் போட்டுருங்க. எள்ளு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் வத்தல், இது கூட கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கருவேப்பிலை பொடி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். அவ்வளோ வாசனையாக இருக்குது. அந்த எள்ளு, புளி, அதுக்கப்புறம் பருப்பு, கருவேப்பிலைலாம் போட்டது செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம தோசையில் போட்டு சாப்பிட்லாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு.